மாதாஜி ரெக்கார்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 32வது பதம். பகவத்கீதா 4.32 ஏவம் பஹுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷயசே. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஏவம் இவ்வாறு, பகுவிதா பல்வகையான, யக்ஞா யாகங்கள், விததா பரந்துள்ளன, பிரம்மணக வேதங்களின், முகே வாயினால், கர்மஜான் செயலினால் பிறந்த, வித்தி நீ அறிய வேண்டும், வித்தி நீ அறிய வேண்டும், தான் அவை, சர்வான் எல்லாம், ஏவம் இவ்வாறாக, ஞாத்வா அறிந்து, விமோக்ஷயசே நீ முக்தி அடைவாய். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை. இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய். பொருளுரை: பலதரப்பட்ட மக்களுக்கு ஏற்ப மேலே கூறியுள்ளபடி பலவிதமான யாகங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனிதர்கள் உடல் சார்ந்த கருத்தில் ஆழமாக மூழ்கி இருப்பதால் இந்த யாகங்கள் உடலினாலோ மனதினாலோ புத்தியினாலோ செய்யப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்தும் இறுதியில் உடலிலிருந்து முக்தியை கொடுப்பதற்கானவையே. இது தற்போது இறைவனின் திருவாயால் இங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. சோ இத்தனை நாள நம்ம யாகம், பலவிதமான யாகங்கள் அப்படிங்கறத பத்தி பகவான் நமக்கு சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா? சோ அந்த யாகங்கள் எல்லாம் எதுக்காக அப்படிங்கிற அந்த சம் டோட்டல் இங்க பகவான் கொடுக்கிறார். பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களில் இருந்து பிறந்தவை. இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய். நம்ம நிறைய விதமான யாகங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பலதரப்பட்ட யாகங்கள்,